வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஊக்கமருந்தும் உற்சாக விருந்தம். கனவுகளை பெரிதாக வைத்துக்கொண்டு மனதை சோர்வாக வைத்துக் கொண்டிருக்கும் உங்களுக்காக ஒரு நிமிடத்தில் ஒரு குட்டி விருந்து. பொதுவாகவே நாம் எப்பவும் அடுத்தவர்கள் குறைகளை சுட்டி காட்டிட்டே இருக்கிறோமே தவிர அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நன்றி பாராட்ட மறந்துடுறோங்க. வாரத்தில் 6 நாள் நாக்கு ருசியாக நல்லா சாப்பிட்ருப்போம். ஒரே ஒரு நாள் ஒருவேளை சாப்பாட்டில் உப்போ காரமோ அதிகமாயிடுச்சுன்னா என்ன குழம்பு இப்படி வச்சிருக்குன்னு கோபத்தை பயங்கரமாக வெளிப்படுத்துகிறோம். ஆனால் 6 நாள் சுவையாக செஞ்சு கொடுத்த அவங்களுக்கு ஒரு நன்றி கூட சொல்கிறதே இல்லைங்க. ஆஃபீஸில் மாதம் ஃபுல்லாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண ஒரு ஸ்டாஃப் ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க. உடனே கோபத்தில் அவங்கள கண்டபடி திட்டுவோம். மாதம் ஃபுல்லாக கடினமாக உழைச்சி நம்ம கம்பெனிக்கு பெருமை தேடி தந்த அவங்களுக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லியிருக்க மாட்டோம். ஆனால் அவங்க செய்கிற சின்ன சின்ன குறைகளை மட்டும் சுட்டி காட்டிகிட்டே இருக்கும். மற்றவங்க குறையை மட்டும் கண்டுபிடிக்கலன்னா இந்த வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்குன்னு ஒரு சின்ன கதையின் மூலமாக உங்களுக்கு விளக்குறேங்க. ஒரு மனுஷன் ஒரு குயில் கிட்ட போயிட்டு, நீ மட்டும் கருப்பா இல்லைனா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. கடல் கிட்ட போயிட்டு, நீ மட்டும் உப்பா இல்லைனா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. ரோஜா கிட்ட போயிட்டு, நீ மட்டும் முட்களா இல்லைனா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா அப்படின்னு போய் கேட்கிறாரு. ஒரு நாள் இந்த 3 பேரும் சேர்ந்து, டே மானிடா, நீ மட்டும் அடுத்தவங்களோட குறைய கண்டுபிடிக்கிற பழக்கம் உன்கிட்ட இல்லைன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தவர்களின் குறைகளை மட்டும் காணாமல் அவர்களின் நிறைகளை காணும் மனிதன் அவன் எந்த தோற்றத்தில் இருந்தாலும் அழகுதாங்க. இந்த கதையின் மூலமா நம்ம எப்பவும் அடுத்தவர்களின் குறைகளை மட்டும் சுட்டி காட்டாமல் அவர்களை நன்றி பாராட்ட வேண்டும் என்பதை உணர்ந்தோங்க. இதே மாதிரி உங்கள் நண்பர்கள் எல்லாரும் வாழ்க்கையின் தத்துவத்தை உணர வேண்டும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்காக காத்துருங்க. நன்றி.